ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸஸ் ஆஃப் ரைஸ். இந்த வீடியோவில் நம்ம ஜுஜுட்சு கைசன் சீசன் 3யோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்கு. அதோட பிரேக் டவுன் ப்ளஸ் அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் யாரெல்லாம் சீசன் 2 பார்த்துட்டு எப்போண்டா சீசன் 3 வரும் அப்படின்ட்டு ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நான்லாம் 2023 வந்து சீசன் 2 பார்த்துட்டு அந்த ஃபைனல் எபிசோட்லாம் பார்த்துட்டு அடுத்து என்னடா நடக்க போகுது, என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. அண்ட் சீசன் 3 எப்போ வரும் நானும் வெயிட் பண்ணிகிட்டே இருந்தேன் அவங்கள மாதிரி. அண்ட் நிறைய வந்து இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துட்டு இருந்தாங்க. நிறைய வந்து ஜம்ப் ஃபெஸ்டால், நிறைய அனிமே ஃபெஸ்டிவல்ஸில் வந்து ஜுஜுட்சு கைசன் வந்து சீசன் 3 இப்போ வந்துடும் அப்போ வந்துடும் அந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க. பட் ரிலீஸ் ஆகலை. ஃபைனலி வந்து சீசன் 3 ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க 2 நாளைக்கு முன்னாடி. ஸோ வந்து அதை நான் பார்த்துட்டேன். வேறு லெவலில் இருக்குது. எப்படி இருக்குது அப்படின்றதான் இந்த ஒரு வீடியோ. ஸோ உங்களுக்கு எப்படி இருந்தது இந்த ட்ரெய்லர் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ட்ரெய்லரை பார்க்கும்போது நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அனிமேஷன் ரொம்ப மொக்கையாக இருக்குது ப்ரோ, ஒரு ஃபேன் மேட் மாதிரி இருக்குது, ஃபேன் அனிமேஷன் மாதிரி இருக்குது. இப்போலாம் ஃபேன் அனிமேஷன் கூட ரொம்ப நல்லாயிருக்கும், பட் இப்போ இப்படி சொதப்பி வச்சுருக்காங்க அப்படின்லாம் சொல்கிறீங்க. ஸோ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மாப்பா வந்து நான் சொல்லவே வேண்டாம், நிறைய அனிமேஸ் வந்து அவங்க வந்து அனிமேட் பண்ணியிருக்காங்க. உதாரணத்துக்கு அட்டாக் ஆன் டைட்டன் எடுத்துக்கோங்க, ஹெல்ஸ் பேரடைஸ் எடுத்துக்கோங்க, அண்ட் வின்லேண்ட் சாகா எடுத்துக்கோங்க. எவ்வளோ வந்து அனிமேஷனில் வந்து தரமான ஒரு செய்கை பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். ஸோ இப்போ நம்ம ஜுஜுட்சு கைசன் சீசன் 1 and 2 நீங்கள் எடுத்துக்கோங்களேன், எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த அனிமேஷனில் எவ்வளோ ஒரு டீட்டெயிலிங் பண்ணி நல்லா பண்ணியிருப்பாங்க அப்படின்றத. அனிமேஷனில் நமக்கு வந்து எந்த ஒரு குறையுமே இருக்க போகிறதில்ல. மேபி இது வந்து கொஞ்சம் ஏலியராக ஒரு ட்ரெய்லருக்காகவோ ஒரு டீசருக்காகவோ ரிலீஸ் பண்ணணுமேன்றதுக்காக ஒரு லோ குவாலிட்டிலையோ இல்லை வந்து அவங்களோட ஃபைனல் அவுட் இல்லாமல் ஒரு மீடியமான ரேஞ்சில் உள்ள அனிமேஷனை ரிலீஸ் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நிறைய இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு சீன் இருக்கும். இந்த சீனில் வந்து நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க, ப்ரோ நிறையா கேரக்டரை மட்டும் அனிமேட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்ட் லொக்கேஷன் எதுவுமே வைக்காமல் அந்த ரா ஃபுட்டேஜை வந்து ட்ரெய்லரில் வந்து வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் பார்த்தேன். அண்ட் உண்மை என்ன அப்படின்னா அதே மாதிரி தான் பண்ணியிருக்காங்க. பட் மாங்காலையுமே இப்படி தான் இருக்கும். இதே சீன் இதே ஃப்ரேமில் பேக்ரவுண்டில் வந்து எதுவுமே இல்லாமல் பிளாங்காக தான் கொடுத்துருப்பாங்க மாங்கால. பட் அனிமேவாக கன்வெர்ட் பண்ணும் போது, மாங்காலேருந்து அனிமேவாக கன்வெர்ட் பண்ணும் போது கண்டிப்பாக ஏதாவது ஒரு அனிமேட் பண்ணியிருப்பாங்க. பட் ஏன் அதை காமிக்கலான்றது நமக்கு இன்னும் கன்ஃபார்மாக தெரியலை. மேபி ஏதாவது ஒரு முக்கியமான விஷயத்தை வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும், அனிமேல வந்து பார்த்துக்கிட்டோம் அப்படின்றதுக்காக ரிவீல் பண்ணாமல் வச்சுருந்துருக்கலாம். இல்லைனா மேபி கதையிலேயே அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கலாம். எது நமக்கு சரியாக தெரியல. பட் உண்மை என்ன அப்படின்னா, மாப்பா வந்து அனிமேஷன் வந்து அவ்வளோ சீக்கிரம் வந்து கேவலமெல்லாம் பண்ண மாட்டாங்க. ஏன்னா சீசன் 2 ரிலீஸ் ஆகும் போதே நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, சீசன் 1 அனிமேஷன் ரொம்ப நல்லா இருந்தது, சீசன் 2 ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் ஆஃப்டர் சீசன் 2 முடிஞ்சதுக்கப்புறம் நிறைய பேர் அப்படியே மைண்டு சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிச்சு. சீசன் 2 அனிமேஷன் ரொம்ப பங்கமாக இருக்குது ப்ரோ, ரொம்ப சூப்பராக இருக்குது, வேறு லெவலில் பண்ணியிருந்தாங்க அப்படின்லாம். ஸோ கிரிட்டிசைஸ் வரது வந்து நார்மல் தான். சீசன் 2க்கு அந்த மாதிரி தான். இப்போ சீசன் 2 ட்ரெய்லர் தானே ரிலீஸ் ஆகிருக்கு, அதுக்கே இவ்வளோ கிரிட்டிசைஸ் வந்துட்டு இருக்கு. சீசன் 3 வந்தால் தான் நமக்கு தெரியும் அனிமேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா இன்னும் ஒரு 4 months டைம் இருக்குது. அது வரைக்கும் வந்து சும்மாலாம் விட மாட்டாங்க மாப்பா. அந்த டைம் அனிமே ரிலீஸ் ஆகிற வரைக்கும் அவங்க அனிமேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஸோ எந்த அளவுக்கு ஹை லெவலில் கொண்டு போகலான்னு அவங்க அனிமேட் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து அவங்களோட அனிமேட்டர்ஸ்க்கு எவ்வளோ வேலை கொடுக்குறாங்கன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அனிமேஷனை பற்றி நம்ம கவலையே பட வேணாம். சரி, நம்ம இப்போ கதைக்குள்ளே வரலாம். சீசன் 2 எண்டிங்லேயே வந்து நம்ம யூட்டாவோட என்ட்ரி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ சீசன் 3 ஃபுல்லாகவே நம்ம யூட்டா கேரக்டரை வந்து பார்க்க போகிறோம் அப்படின்றது தான் நான் உங்ககிட்ட சொல்லிக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்லேயே நிறைய இடத்துல நம்ம யூட்டா வர்சஸ் யூஜியோட ஃபைட்லாம் நிறைய காமிச்சிருக்காங்க. ஸோ அந்த ஃபைட்லாம் வேறு லெவலில் இருக்குது. ட்ரெய்லரில் பார்க்கும்போதே வேறு லெவலில் இருக்குது. அது வந்து நான் எந்த வித ஸ்பாய்லர் பண்ணணும்னு விரும்பல. ஏன்னா நான் மாங்கா படிச்சுட்டேன். ஆனால் நீங்கள் வந்து ஒரே ஒரு விஷயம் நான் சொல்லணும்னு விரும்புகிறேன். யூட்டா வர்சஸ் யூஜி வந்து எத்தனை பேர் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தீங்க, அது வந்து இந்த சீசனில் நடந்துருச்சு. அண்ட் இனிமேல் சீசன் 3க்கு அப்புறம் உள்ள கதையில் அதுக்கடுத்து வரப்போகிற ஃபிலிம்லேயா இருக்கட்டும், இல்லை சீரீஸ்லேயா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே வந்து நம்ம யூட்டா கேரக்டர் வந்து வரப்போகிறாரு. ஸோ வந்து யூட்டாவோட ஃபேன்ஸுக்கு வந்து ஒரு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ சீசன் 3ல் வந்து யூட்டா இருக்கார் ப்ரோ, பட் ஸ்க்ரீன் டைம் எவ்வளோ கொடுப்பாங்க, ஃபுல்லாக வருவாரா, இல்லை அப்பப்போ வந்துட்டு காமிச்சிட்டு போயிடுவாங்களா அப்படின்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக சீசன் 3 ஃபுல்லாக யூட்டா கேரக்டர் வரப்போகிறாரு. சும்மா வரது மட்டும் இல்லாமல் அவருக்குன்னு ஒரு தனி ஒரு மெயினான ஒரு ரோல் இருக்குது. அண்ட் நீங்கள் அதை பார்க்கும் போதே தெரியும் உங்களுக்கு வந்து ரொம்ப ஹைப்பாக இருக்கும். ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சேன்னா, கோஜோ வந்து சீசன் 2ல் சீல் பண்ணிட்டாங்க இல்லையா. இப்போ கோஜோ இல்லாத குறையை வந்து நம்ம யூட்டா தான் வந்து நமக்கு நிறைவேற்ற போகிறார் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அந்தளவுக்கு ஒரு ஓவர் பவர்டான கேரக்டர். நீங்கள் அனிமே வந்ததுக்கப்புறம் பாருங்கள், வேறு லெவலில் நிறைய ட்விஸ்ட்லாம் இருக்கும். அதை நான் வந்து ரிவீல் பண்ண விரும்பலை. ரொம்பவே நல்லாயிருக்கும். சீசன் 3 எத்தனை எபிசோடு இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 23 எபிசோட் இருக்கும், இல்லை 24 எபிசோட் இருக்கும். அதுக்கு அதிகமாகவும் இருக்காது, கம்மியாகவும் இருக்காது.
இருக்காது. ஏன்னா அப்போ வந்து உங்களுக்கு கதையை வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக டீட்டெயில்டாக சொல்ல முடியும். அண்டு நிறைய பேர் வந்து 12 எபிசோட்லாம் வரப்போகிறதா சொல்லிட்டு இருக்காங்க. பட் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி நான் கலெக்ட் பண்ணதுபடி ஒன்று 23 இருக்கலாம், இல்லை 24 இருக்கலாம். அதுதான் எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன். அண்ட் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கீங்க தமிழ் டப்பில் வருமா, அதாவது சீசன் 3 ரிலீஸ் ஆகும் போதே தமிழ் டப்பில் வருமா அப்படின்றது. அண்ட் கிரன்ச்ரோலில் தான் ரிலீஸ் ஆகுது அப்படின்றனால நீங்கள் வந்து ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகும் போதே உங்களுக்கு வந்து அதர் லாங்குவேஜஸ்லையுமே சேர்ந்து ரிலீஸ் ஆகிரும். ஸோ நீங்கள் கவலையே பட வேண்டாம். இன்றைக்கி நைட்டு 8 மணிக்கு இப்போ ஜாப்பனீஸில் ரிலீஸ் ஆகுதுன்னா 8:10 8:20 உங்களுக்கு தமிழ் டப்புமே ரிலீஸ் ஆயிரும். ஸோ வந்து தமிழ் டப்பிங் கண்டிப்பாக இருக்குது சீசன் 3க்கு. அண்ட் லேட்லாம் ஆக மாட்டாங்க, சீக்கிரமே ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அப்புறம் ஜுஜுட்சு கைசன் மூவி ஒன்று வந்து ரிலீஸ் ஆக போகுது. அது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அது வந்து நவம்பரில் தான் ஜப்பானில் ரிலீஸ் ஆகுது. டிசம்பர் கிட்ட தான் USA அமெரிக்கா அந்த சைடு ரிலீஸ் ஆகுது. ஸோ இந்தியாவுக்கு எப்போ ரிலீஸ் ஆகுன்றது இன்னும் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. பட் அதில் எந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஷிபியோ இன்சிடென்ட் இருக்குல்ல, அந்த இன்சிடென்ட்டையும் அண்ட் இந்த சீசன் 3ல் இருக்க ஃபஸ்ட்டு 2 எபிசோடையும் சேர்த்து நார்மலாக எப்போவுமே எப்படி அனிமே மூவிஸ் ரிலீஸ் பண்ணுவாங்களோ அதே ஒரு பேட்டர்னில் தான் இதையும் ரிலீஸ் பண்ணுறாங்க. ஸோ அது ஒரு மூவி ஒன்று இருக்குது, ஓகேவா. அப்புறம் இந்த சீசன் 3 24 எபிசோடில் எந்தெந்த ஆர்க்கெல்லாம் கவர் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம கல்லிங் கேம் ஆர்க்கு, அப்புறம் இட்டடோரி எக்ஸ்டர்மினேஷன் ஆர்க்கு, அப்புறம் பெர்ஃபெக்ட் ப்ரிப்பரேஷன் ஆர்க்கு. இது மூணையுமே சேர்த்து தான் நமக்கு இந்த சீசன் 3 அப்படின்றது வரப்போகுது. அண்ட் இந்த 3 ஆர்க்குமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆர்க்கு அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் ஜுஜுட்சு கைசன்லேயே. சரி, ஓகே. இப்போ வந்து சீசன் 3ல கோஜோ இருக்காரா இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, கோஜோ வந்து இருக்காரா இல்லையா அப்படின்றது நமக்கு மாப்பாக தான் சொல்லணும். சீசன் 3 ரிலீஸ் ஆனால் தான் தெரியும். பட் ட்ரெய்லரில் எங்கேயுமே கோஜோவை நம்மக்கிட்ட காமிச்சிருக்க மாட்டாங்க. அதாவது சீசன் 2ல் நம்ம கோஜோவை வந்து சீல் பண்ணி வச்சுருக்க அந்த பாக்ஸை மட்டும்தான் நமக்கு காட்டுவாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா, மேக்ஸிமம் இந்த சீசனில் முக்கால்வாசி இல்லைன்னா ஃபுல்லாகவே கோஜோ வந்து அந்த சீல்குள்ளேயே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். பட் ஒரு சில ரூமர்ஸ் கிளம்பிருக்கு. இப்போ வந்து கிளைமேக்ஸ் ஃபைட்டில் வந்து நம்ம கோஜோ வந்து கலந்துக்க போகிறாரு அப்படின்றது. அதாவது நம்ம சுகுனா வந்து நம்ம யூஜியை வந்து ஓவர்டேக், அதாவது ஃபுல்லாக கண்ட்ரோல் பண்ணி வெளியே வந்து அப்போ வந்து நம்ம கோஜோ தான் வந்து சண்டை போடுற மாதிரி சொல்லியிருக்காங்க ரூமர்ஸ். பட் வந்து சீசன் 3யை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு கோஜோ இல்லாமல் நம்ம இட்டடோரி யூஜி வந்து எப்படி சர்வை பண்ணுறான், அந்த ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி சர்வை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர்லேயே ஒரு சீன் வந்திருக்கும். அந்த சீனில் இந்த சீனில் வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க, இந்த மாதிரி கோஜோவோட ஸ்டூடெண்ட்ஸ் அவ்வளோ சீக்கிரம் தோந்து போக மாட்டாங்க அப்படின்ற ஒரு டைலாக். இதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. ஸோ அதனாலேயே மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு கோஜோ வந்து மேபி கிளைமேக்ஸில் வர வாய்ப்பு இருக்குது. பட் முக்கால்வாசி அந்த சீல்குள்ளேயே தான் இருப்பார் அப்படின்றத நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நிறைய சீனில் வந்து இந்த ட்ரெய்லரில் வந்து கர்சஸ் வெளியே வருது, நிறைய மான்ஸ்டர்ஸ் அண்ட் கர்சஸ் வந்து வெளியே வந்து ஃபைட் பண்ணுறது, அண்ட் இட்டடோரி வந்து அந்த கர்சஸ் அழிக்கிறது, இந்த மாதிரியான சீன்ஸ் நிறைய வருது. ஸோ இந்த சீசன் ஃபுல்லாகவே ஒரு ரஷ்ஷாக தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து ட்ரெய்லரை பார்க்கும்போதே நமக்கு தெரியுது அந்த அளவுக்கு ரஷ்ஷாக பண்ணியிருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த கை ஒன்று இட்டடோரியை பிடிக்க வருதுல்ல, அது யாரோட கை அப்படின்னு தெரியுதா? நம்ம ரெக்கா, நம்ம யூட்டாவோட கேர்ள் ஃப்ரெண்டு தான். யூட்டாவுக்கு வந்து அந்த பவர், அந்த இந்த அளவுக்கு ஒரு லெஜெண்டரி ஜுஜுட்சு சாசஸராக மாற்றினதே நம்ம அந்த ரெக்காவோட ஒரு பவர் தான். அவங்க செத்ததுக்கப்புறம் யூட்டா கூடயே ஃபுல்லாக ட்ராவல் பண்ணி அந்த மாதிரி மாற்றினாங்க. ஸோ இந்த சீசன் 3 எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்றது இதை பார்த்தாலே நமக்கு தெரியுது. இன்னொன்று நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறது என்னென்னா, இந்த சீசன் 3ல் வந்து முக்கியமான ஆர்க்கே வந்து நம்ம கல்லிங் கேம் ஆர்க் அப்படின்றது தான். கல்லிங் கேம் ஆர்க் வந்து நிறைய பேருக்கு புரியலைன்னு நினைக்கிறேன். அது வந்து சீசன் நமக்கு வந்தால் தான் தெரியும். நான் வந்து சின்னதாக ஒரு ஹிண்ட் மாதிரி கொடுக்குறேன். அதாவது கல்லிங் கேம் ஆர்க் என்ன அப்படின்னா, நம்ம இந்த ஹாலிவுட் மூவிஸ்லலாம் பார்த்துருப்போம்ல, நம்ம ஸ்பை கிட்ஸு, ஜுமான்ஜி, இந்த மாதிரி கேமுக்குள்ளே போய் மாட்டிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி நம்ம இந்த ஜுஜுட்சு சாசஸர்ஸ் எல்லாருமே ஒரு கேம் விளாடுற மாதிரியான ஒரு லெவலாக முடித்து கம்ப்ளீட் பண்ணி அதுக்கடுத்து நம்ம கிளைமேக்ஸ் வர மாதிரியான தான் இருக்கும். அதை நான் ஏன் இங்கே மென்ஷன் பண்ணுறேன் அப்படின்னா, முன்னாடியே நான் ஒரு சீன் சொல்லியிருந்தேன்ல, அந்த சீனில் வந்து பேக்ரவுண்ட் வந்து ரொம்ப ராவான ஒரு ஃபுட்டேஜை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. கலர் எதுவுமே பண்ணல, ரொம்ப ஒயிட்டாக இருக்குது. அதாவது அனிமேட் ஃபுல்லாகவே பண்ணாமல் நமக்கு வந்து இந்த ட்ரெய்லரில் ஆட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னல, அந்த சீனுமே நான் உங்களுக்கு புரிகிறதுக்காக சொல்கிறேன். இந்த கல்லிங் கேம் ஆர்க்கில் வந்து அந்த சீன் தான் வருது. அந்த சீன் ஏன் வருது அப்படின்னா, அந்த கேம் விளாடுற அந்த சிச்சுவேஷன்றனால தான் அந்த மாதிரியான ஒரு ஏஐ ஒரு கேமுக்குள்ளே இருந்தால் எப்படி இருக்குமோ அந்த ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் அப்படி வருது. மாங்காலையுமே அது வந்து பிளாங்காக தான் இருக்கும். பட் அனிமேவாக கன்வெர்ட் பண்ணும் போது அதில் கலர் கிரேடிங் ஏதாவது அந்த பேக்ரவுண்டை வந்து மாற்றிருக்க வாய்ப்பு இருக்குது. இல்லைனா மேபி கேம் அந்த கதையிலேயே அந்த கல்லிங் கேம் ஆர்க்லேயே அந்த பேக்ரவுண்ட் வந்து ஃபுல்லாக
ஒயிட்டாக ஒரு மாதிரி ஏஐ சம்மந்தப்பட்ட அந்த கேம் விளாடுற மாதிரியான சீனாக தான் இருக்கும். ஸோ அதை தான் நான் உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். நீ எப்படி ப்ரோ சொல்கிற, அது வந்து கல்லிங் கேம் ஆர்க்கில் வர சீன் தான், அது வந்து ஒரு கேமுக்குள்ளே இருக்கிற மாதிரியான ஒரு சிச்சுவேஷன் தான் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த ட்ரெய்லர்லேயே வந்து இன்னொரு சீனுமே ஒன்று வச்சுருக்காங்க. அதாவது இந்த கேம் ஸ்டார்ட் ஆக போகிற மாதிரி ஒரு ஏஐ வந்து பேசுகிற மாதிரியான ஒரு சின்ன ஒரு கிளிப்பிங் வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க. அதை நான் போட்டு காமிக்கிறேன், நீங்கள் பாருங்கள். இதுதான் நான் சொன்ன அந்த ஏஐ மாதிரி ஒரு விஷயம் வருது அந்த கல்லிங் கேம் ஆர்க்கில் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அது இந்த ஒரு கிளிப்பிங் தான். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வந்து ஒயிட்டாக பிளாங்காக விட்டுருக்க சீனுமே இந்த கல்லிங்கே மார்க்கில் நடக்கிற ஒரு சிச்சுவேஷனாக தான் இருக்கும். ஸோ மேபி கதைக்கு அது தேவைப்பட்டிருந்திருக்கலாம், அதுதான் உண்மையான அனிமேஷனாக கூட இருந்திருக்கலாம். இல்லைனா நமக்கு சீசன் 3 வரும்போது தான் தெரியும் அதுதான் ஃபைனல் அவுட்டா இல்லை சீசன் 3 எபிசோடில் வந்து மாற்றிருக்காங்களா அப்படின்றது. ஸோ ஓகே, சீசன் 3 ஓரளவுக்கு எப்படி இருக்கும், எந்தெந்த மாதிரி வந்திருக்கு, இந்த ட்ரெய்லரில் என்னென்ன ஹிண்ட்ஸ் இருக்குது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன். அண்ட் நிறைய சீசன் 3 பார்த்தின அப்டேட்ஸுமே நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அன்டில் த நெக்ஸ்ட் வீடியோ, குட் பை.